أشهد أن لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த வார ஜும்மா உரையில ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கும் பொழுது அவரு கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய 5 அம்சங்கள் என்கிற தலைப்புல சில செய்திகளை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என நான் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய வீட்டில அமர்ந்திருக்கக்கூடிய நாமும் எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ்வினுடைய இந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறோமோ அதனுடைய பரிபூர்ணமான நன்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம எல்லோருக்கும் தந்து அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்துல மேலெண்ணம் வைத்தவனாக, கண்ணியத்திற்குரியவர்கள முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமோ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையின் நெறியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய உபதேசங்கள்ல ஒரு முக்கியமான உபதேசம், மரணத்திற்கு பின்னாடி வரக்கூடிய மறுமை வாழ்க்கையில நாம வெற்றி பெற வேண்டும். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமோ மறுமை வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு உபதேசத்தை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு திருமறை குர்ஆனிலேயும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுடைய ரசூலும் என்ன செய்திருக்கிறாங்க, நபி மொழிகள்ல நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த வகையில இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் கட்டாயமாக அவசியமாக பின்பற்ற வேண்டிய 5 அம்சங்கள்ல முதல் அம்சம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அல் அகீதா, இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகள். இந்த இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளை ஒரு முஸ்லிம் கட்டாயமாக தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். அந்த கொள்கை கோட்பாடுகளை தன்னுடைய வாழ்நாளில் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை கோட்பாடுகள் என்னது? அல்லாஹுவை முறையாக நம்ப வேண்டும். அல்லாஹுடைய வானவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, மலக்குமார்கள், அந்த மலக்குமார்களை முறையாக நம்ப வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தனை வேத புத்தகங்களை இறக்கி தந்திருக்கிறானோ அத்தனை வேதங்களையும் முறையாக நம்ப வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரையெல்லாம் தீர்க்கதரிசிகளாக, நபிமார்களாக, ரசூல்மார்களாக இந்த உலகத்தில் தேர்வு செய்து அனுப்பி வைத்தானோ அந்த இறை தூதர்கள் எல்லோரையும் முறையாக நம்ப வேண்டும். அதே மாதிரி நாளைக்கு மறுமை நாள் சொல்லி போட்டு இருக்குது பாருங்க, மரணத்திற்கு பின்னாடி வரக்கூடிய மறுமை வாழ்க்கை, அந்த மறுமை வாழ்க்கையை முறையாக நம்ப வேண்டும்.
அதற்கு அடுத்தபடியாக ஒரு முஸ்லிம் அவருடைய வாழ்நாள்ல நடக்கக்கூடிய நன்மைகள், தீமைகள், துக்கங்கள், துயரங்கள், சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள், இப்படி எது நடந்தாலும் சரி அல்லாஹ் நாடி இருக்கிறான், அது என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது என்பதாக இந்த இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கைகள் இருக்குது பாருங்க. இந்த கொள்கையை கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். இந்த கொள்கையின் பிரகாரம் கட்டாயமாக நாம நடக்க வேண்டும். இந்த 6 கொள்கையை தவிர்த்து போட்டு இன்னும் சில கொள்கைகளும் இருக்கிறது. அதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். அது என்ன கொள்கை அப்படின்னு கேட்டோம்னா, மரணத்திற்கு பின்னாடி மன்னரை வாழ்க்கைன்னு சொல்லி போட்டு ஒன்று இருக்குது பாருங்க. அந்த மன்னரை வாழ்க்கையை முறையாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். 2 வானவர்கள் மன்னரைக்குள்ளால வருவார்கள். அந்த மையத்தை உட்கார வைத்து என்ன செய்வார்கள்? விசாரிப்பார்கள். அந்த மையத்திற்காக வேண்டி அந்த கபரு என்ன செய்யப்படும்? நல்லவர்களாக இருந்தோம்னா விசாலமாக ஆக்கப்படும். தீயவர்களாக இருந்தோம்னா அந்த கபரு என்ன செய்யும்? அந்த அடியாரை நெருக்கும். அதே மாதிரி கபருக்குள்ளாலேயே மறுமையில ஒருவர் நரகத்தை சந்திப்பாரா, ஒருவர் சுவனத்தை சந்திப்பாரா என்கிற அந்த ஒரு நிலையை கபருக்குள்ளாலேயே காட்டப்பட்டு விடும். மன்னரை வாழ்க்கையை நம்ப வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக மறுமையை நோக்கி நாம வருகிற பொழுது அல்லாஹ்வினுடைய தர்பார்ல கொண்டு வந்து நம்மளை நிறுத்துவதற்காக வேண்டி ஒரு வானவரை பின்பற்றி என்ன செய்ய வேண்டும்? மறுமையை நோக்கி வர வேண்டும். மன்னரையில இருந்து மறுமைக்கு வர வேண்டும் என்றால் எப்படி வர வேண்டும்? ஒரு வானவன் நம்மளை அழைத்து கொண்டு வருவார். அந்த வானவருக்கு பின்னாடி நாம் என்ன செய்ய வேண்டும்? மறுமைக்கு வர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே என்ன செய்வார்? நம்முடைய செயல்பாடுகளை விசாரிப்பான். நன்மையான காரியங்களை செய்தோம்னா சுவனத்தை தருவான், தீமையான காரியத்தை செய்தோம்னா நரகத்தை தருவான். இதையெல்லாம் நம்ப வேண்டும். அதே மாதிரி சுவனத்தை நம்ப வேண்டும், நரகத்தை நம்ப வேண்டும். ஒவ்வொரு அடியார்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மதிப்பீடு செய்வான். எப்படிமா? ஒவ்வொரு அடியார்களையும் நாம எப்படி இந்த உலகத்துல ஒருவரை மதிப்பீடு செய்கிறோமோ, அந்த மதிப்புக்கு தோதுவாக அவர்கிட்ட நாம எப்படி தொடர்பை வைத்துக் கொள்கிறோமோ, மறுமையில அல்லாஹும் என்ன செய்வான்? ஒவ்வொரு அடியார்களையும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களை மதிப்பீடு செய்வார். இதை என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். இதுவெல்லாம் என்னது? இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை கோட்பாடுகள். 5 அம்சங்கள்ல முதல் அம்சம் இது. 2வது அம்சம் என்னது அப்படின்னு கேட்டோம்னா, அல் இபாதத், வணக்க வழிபாடுகள் என்பதாக சொல்லி அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் இதுவெல்லாம் வணக்கங்கள். இதையெல்லாம் கட்டாயமாக நீங்கள் வணங்க வேண்டும். இதை வணங்குகிற பொழுது உங்களுடைய உள்ளத்துல முகஸ்துதி வரக்கூடாது. இதை வணங்குகிற பொழுது முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டும்தான் நான் வணங்குகிறேன் என்பதாக, அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதாக அல் இபாதத், தொழுகை, அதை என்ன செய்திருக்கிறாங்க? அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நோன்பு, அதே மாதிரி ஜக்காத்து, அதே மாதிரி ஹஜ்ஜி. மாஷா அல்லாஹ், இப்ப ஷவ்வால் இறுதி பகுதியில நாம இருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய மாதம் துல் கஅதா, அதற்கு அடுத்து துல் ஹஜ்ஜி. பொருளாதாரத்துல தன்னிறைவு பெற்ற மக்கள் கட்டாயமாக என்ன செய்யணும்? ஹஜ்ஜி என்கிற அந்த கடமையை கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும். உடல் ஆரோக்கியமும் பொருளாதாரமும் வாகன வசதிகளும் இருந்துட்டோம்னா கட்டாயமாக என்ன செய்யணும்? மக்கா முக்கர்ரமாவுக்கு போய் அந்த ஹஜ்ஜிங்கக்கூடிய கடமை என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். இது என்னது? 5 அம்சங்கள்ல 2வது அம்சம் வணக்க வழிபாடு. இதுல கரெக்டாட்டி இருக்கணும். 3வது என்னது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அல் முஆமலாத், கொடுக்கல் வாங்கல்கள். ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிம் இடத்துல பொருளாதாரங்களை எப்படி கொடுக்க வேண்டும், கொடுக்கப்பட்ட அந்த பொருளாதாரத்தை எப்படி திரும்ப ரிட்டர்ன் வாங்க வேண்டும். கடன் கேட்டு வாரேன்னு வச்சுக்கிடுங்க, அந்த கடனை நான் எப்படி வாங்க வேண்டும், நீங்க எப்படி கொடுக்க வேண்டும், கடன் பத்திரம் எப்படி எழுத வேண்டும். இது என்னது? அல் முஆமலாத், கொடுக்கல் வாங்கல்கள். ஒரு வியாபாரம் பண்ணுகிறோம், அந்த வியாபாரி கஸ்டமர் வந்து பணத்தை கொடுத்து பொருளை வாங்கும் பொழுது அந்த பொருளை எப்படி சொல்லி கொடுக்க வேண்டும், அந்த பொருள்ல என்ன குறை இருக்கிறது, என்ன நிறை இருக்கிறது, அதை எப்படி சொல்ல வேண்டும். ஒரு கஸ்டமரும் முதலாளியும் ஒன்னாக இருக்கும் பொழுது அந்த வியாபார ஒப்பந்தம் எப்படி இருக்க வேண்டும், பிரிந்து விட்டால் அந்த வியாபார ஒப்பந்தம் எப்படி இருக்க வேண்டும். இதை பற்றி எல்லாம் என்ன செய்கிறது? இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருகிறது. அல் முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், கடன். அதே மாதிரி வந்து திருமண ஒப்பந்தம் போடுறோம் பாருங்க, மகரு கொடுக்கிறோம். அதே மாதிரி வந்து கொடுக்கப்பட்ட இந்த மகரு வந்து
ஹுலா என்கிற அடிப்படையில அந்த திருமண ஒப்பந்தம் விவாகரத்துல போய் முடிஞ்சிட்டோம்னா கொடுக்கப்பட்ட அந்த மகரை எப்படி இவர் வாங்க வேண்டும், வாங்கலாமா வாங்கக்கூடாதா என்பதை பற்றிய சில செய்திகளையும் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொல்லி தந்திருக்கிறாங்க. இது 5 அம்சங்கள்ல 3வது அம்சம். என்ன அம்சம்? அல் முஆமலாத், கொடுக்கல் வாங்கல். அமானிதமாக நீங்க ஒரு 5 ரூபாய் என்ற தாரீங்க, 5 வருஷம் இல்ல 10 வருஷம் இல்ல 5 கழிச்சு வந்து என்ன செய்றீங்க, எப்ப நான் கொடுத்த 5 ரூபாயை தாரேன்னு சொல்லி போட்டு கேட்டோம்னா அந்த 5 ரூபாயை எப்படி கொடுக்க வேண்டும், அந்த 5 ரூபாயில மோசடி பண்ணோம்னா என்னென்ன பிரச்சனைகளை மறுமையில ஒரு அடியான் சந்திப்பான், அந்த 5 ரூபாயை கொடுக்கும் பொழுது அந்தந்த ஒப்பந்தங்கள் எப்படி போடப்பட்டது, இதையெல்லாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இது 5 அம்சங்கள்ல 3வது அம்சம் என்னது? அல் முஆமலாத், கொடுக்கல் வாங்கல். 4வது அம்சம் என்னது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அல் ஹுகூகாத், உரிமைகளை என்ன செய்ய வேண்டும், சரியான முறையில நிறைவேற்ற வேண்டும். என்ன உரிமைகள்? பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் என்ன, பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் என்ன, பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் அவருடைய மாணவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் என்ன, மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் என்ன, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் என்ன, மனைவி கணவன்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் என்ன. உரிமைகளை பற்றி என்ன செய்கிறது? அல்லாவும் அல்லாவுடைய ரசூல் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதுல கவனமாக இருக்க வேண்டும். ஒருவர் ஹலாலாக்கப்பட்ட பிராணியை அறுக்க போறாருன்னு வச்சுக்கிட்டுங்களேன், இந்த பிராணியை அறுக்கும் பொழுது அந்த பிராணியிடத்துல பேண வேண்டிய உரிமைகள் என்ன, அல்லாவும் அல்லாவுடைய ரசூல் இப்படியெல்லாம் நமக்கு சொல்லி தராங்கம்மா. உரிமைகளை என்ன செய்யக்கூடாது, விளையாடி விட கூடாது. உரிமைகளை தப்பும் தவறுமா விளையாண்டோன்னு வச்சுக்கிட்டுங்களேன், மறுமையில கடுமையான பிரச்சனைகள் என்ன செய்வோம், சந்திப்போம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு முஸ்லிம் ஒரு பாதையில போய்கிட்டே இருக்கிறார், அந்த பாதையில பேண வேண்டிய உரிமைகள் என்ன, அந்த பாதையில ஆண்கள் இருந்தோம்னா அவங்கள்ட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெண்கள் இருந்தோம்னா எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சிறுவர்கள் இருந்தோம்னா எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பாதையில பேண வேண்டிய உரிமைகள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஒருவர் ஒரு பாதையில கடந்து போய்கொண்டே இருக்கிறார், நோவினை தரக்கூடிய ஒரு பொருள் அந்த பாதையில கடந்தோம்னா அந்த பொருளை நகட்டி விட்டு போகட்டும். இப்படி நகட்டிட்டு போனோம்னா இவருக்கு என்ன நன்மை எழுதப்படுகிறது? சதகாவுடைய நன்மை எழுதப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்கம்மா. ஒரு பெண்மணியை பத்தி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஒரு பெண் நரகத்திற்கு போகிறாள், செய்த தப்பு என்ன? ஒரு பெண்ணை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இந்த பெண்மணி நரகத்திற்கு போறாங்க அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, இந்த பெண்மணி நரகம் போவதற்கு என்ன தப்பு செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பூனையை பிடித்து வைத்துக் கொண்டு அந்த பூனைக்கு உணவில்லாமல் என்ன செய்தால், பசியோடி போட்டிருந்தாள், அந்த பூனை பசி ஏற்பட்டு அந்த பூனை என்ன செய்து விடுகிறது, செத்து விடுகிறது. பூனைக்கு உணவளிக்காததன் காரணத்தினால் இந்த பெண்மணி நரகத்துக்கு, பூனையினுடைய உரிமையை அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்றாங்க, பேண சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு பெண்மணி பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பெண்ணு சுவனத்திற்குள்ளால போறாங்க, அந்த பொம்பளை செய்த நன்மை என்ன? ஒரு பெண்ணை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அந்த பெண்ணும் ஒரு தவறான நடத்தை உடைய பெண்ணு, அசிங்கமான நடத்தை உடைய பெண்ணை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இந்த பெண்ணு சுவனம் போறாங்க. அந்த பொம்பளை செய்த நன்மையான காரியம் என்ன? தாகித்து இருந்த ஒரு நாய்க்கு இணைச்ச தண்ணீர் கொடுத்தாங்க, இந்த தண்ணீர் கொடுத்ததின் காரணத்தினால் இந்த பெண் எங்க போறாங்க, சுவனம் போறாங்க என்பதாக நாயினுடைய உரிமை பற்றி இணைச்சிருந்திருக்காங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இஸ்லாத்துல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பேண வேண்டிய 5 பண்புகள்ல 4வது பண்பு என்ன பண்பு? உரிமைகள். நான் பெற்றெடுத்த 2 பிள்ளைங்க, இந்த 2 பிள்ளைங்களுக்கு நான் என்ன உரிமையை கொடுக்கணுமோ அதை நான் கட்டாயமாட்டு கொடுக்க வேண்டும். இந்த பிள்ளைய ஒரு மாதிரியாக பார்ப்பது, இந்த பிள்ளைய ஒரு மாதிரியாக பார்ப்பது தப்பு. இவன் 100க்கு 100 மார்க் வாங்குறான், இவன் என் செல்ல பிள்ளைன்னு சொல்றது. இவன் 100க்கு மார்க் கம்மியாக வாங்குகிறான், இவனை கொஞ்சம் ஒதுக்கி வைப்பது. இவனுடைய உரிமை என்னவோ அதே உரிமையை இவனுக்கும் கொடுக்க வேண்டும். இந்த உரிமையில நாம தப்பு செய்யணும்னு வச்சுக்கிடுங்களேன், மறுமையில கடுமையான பிரச்சனைகளை நிச்சயம் சந்திப்போம். இது 4வது பண்பு. 5வது கடமை, 5வது பண்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா அல் அஹ்லாக், நற்குணம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க? நற்குணம் இருக்குது பாருங்க. இந்த இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள்ல 5வது கடமையாக, 5வது கட்டாய பண்பாக அல்லாஹ்வுடைய ரசூல் எதை வைத்து பேசுறாங்க? ஒரு முஸ்லிம்
அந்த முஸ்லிமுக்கு நற்குணம் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்றாங்க சொல்றாங்க. அதாவது ஹதீஸ் கிதாபுகள்ல இன்னென்ன சப்ஜெக்டுகள்லாம் இருந்தோம்னா இது ஜாமிஉல் குதுபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹதீஸ் கிதாப் இருக்குது இல்லையா, சஹீஹுல் புகாரி இருக்குது. இந்த சஹீஹுல் புகாரிய ஜாமிஉல் குதுபு, எல்லா சட்ட திட்டங்களும் உள்ளடக்கிய கிதாபு அப்படின்னு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு 7 வகையான தலைப்புகள்ல பாடம் இருக்கணும். ஒரு 7 வகையான தலைப்புகள்ல பாடம் இருந்தால்தான் அந்த கிதாபை பார்த்து என்ன சொல்லுவாங்க, ஜாமிஉல் குதுபு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7 வகையான தலைப்புல ஒரு முக்கியமான தலைப்பு என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டோம்னா அல் அஹ்லாக், நற்குணம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. அப்ப இஸ்லாத்துல சொல்லப்பட்ட இந்த 5 கடமைகளை ஒரு முஸ்லிம் பேணவில்லைன்னு வச்சுக்கிடுங்க, அகீதா இருக்குது, இபாதத்து இருக்குது, கொடுக்கல் வாங்கல்ல கரெக்டாட்டு இருக்கிறாரு, உரிமைகளுடைய விஷயத்துல சரியாக இருக்கிறாங்க, நற்குணம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, மறுமையில அல்லாஹ்விடத்துல எதையுமே சாதிக்க முடியாது. இந்த 5 கடமைகள்ல ஏதாவது ஒரு கடமை விடுபட்டு மற்ற கடமைகள்லாம் இருந்தோம்னா மறுமையில வெற்றி பெற முடியுமா? மறுமையில வெற்றி பெறவே முடியாது. எனவேதான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நற்குணத்தை 5வது கடமையாக வைத்து இதுல கவனமாக இருங்க அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்கம்மா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை அல்லாஹ் எதற்கு நபியாக அனுப்பி வைத்திருக்கிறான் என்பதை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. நான் உங்களுக்கு மத்தியில நபியாக ஏன் அனுப்பப்பட்டிருக்கிறேன், என்னை அல்லாஹு நபியாக ஏன் தேர்வு செய்திருக்கிறான், உங்கள்கிட்ட நான் ஒரு தூதராக வந்திருக்கிறேன், நபியாக வந்திருக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் சொல்றேன் தானே. என்னை அல்லாஹ் நபியாக அனுப்பப்பட்டதனுடைய முழு நோக்கம் என்னன்னு தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். நான் ஏன் உங்களுக்கு மத்தியில தீர்க்கதரிசியாக வந்திருக்கிறேன், நற்குணங்கள் சொல்லி போட்டு எதுவெல்லாம் இருக்கிறதோ இவைகள் அனைத்தையும் பரிபூர்ணப்படுத்ததான் நான் நபியாக வந்திருக்கிறேன். தன்னை நபியாக அனுப்பப்பட்டதுடைய நோக்கத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு எப்படி சொல்லி தராங்க? நற்குணம் சொல்லி போட்டு எதுவெல்லாம் இருக்கிறதோ இவைகள் அனைத்தையும் உங்களுக்கு மத்தியில நான் பரிபூர்ணப்படுத்ததான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்றாங்க சொல்றாங்க. அதாவது தொழுகை இருக்குது பாருங்க, நீங்க எந்த தொழுகையை தொழுதாலும் ஜனாசா தொழுகையை தவிர்த்து போட்டு நீங்க எந்த தொழுகையை தொழுதாலும் சரி, தக்பீரை கெட்டுன உடனே நம்ம ஒரு துவா ஓதுறோம் பாருங்க. அந்த துவாவிற்கு பெயர் என்ன பெயரு? துவா இஸ்திஃப்தாஹ் அப்படின்னு சொல்றோம். அல்லாஹு அக்பர் என்பதாக சொல்லி தக்பீர் தஹ்ரீமாவை நாம் என்ன செய்யறோம், கட்டுகிறோம். தக்பீர் தஹ்ரீமாவை கட்டுன உடனே ஓதக்கூடிய துவாவிற்கு பெயர் என்ன பெயரு? துவா இஸ்திஃப்தாஹ். இந்த துவாவை பெரும்பாலான மக்கள் எதோடு நாம நிப்பாட்டிக்கிறோம்? வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபம் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன். இதோடு நாம நிப்பாட்டி விடுகிறோம். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத ஆரம்பித்து விடுகிறோம். தப்பு ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலு இந்த துவாவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் இதை தொடர்ந்து இன்னும் ஒரு நீளமான துவா இருக்கிறது. எதை தொடர்ந்து? வஜ்ஜஹத்து ஓதுறோம் இல்லையா, இந்த வஜ்ஜஹத்தை 3 சென்டென்ஸ் ஓதி விட்டு நாம என்ன செய்து விடுகிறோம், சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு போய் விடுகிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஒரு நீண்ட துவாவை என்ன செய்றாங்க, கற்று தாராங்க. அந்த துவாவை எப்படி ஆரம்பிக்கிறாங்க? அல்லாஹும்ம அன்தல் மலிக்கு அல்லதி லா இலாஹ இல்லா அன்த அப்படின்னு ஒரு நீண்ட துவாவை சொல்லிக்கிட்டே வராங்க. இது எங்க ஓத வேண்டியது? தொழுகையில ஓத வேண்டியதுமா. தக்பீரை கெட்டுன உடனே தொழுகையில ஓத வேண்டிய துவாவை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்க. தொழுகையில ஓதக்கூடிய அந்த துவாவிலையும், இறைவா எனக்கு நற்குணத்தை தா இறைவா. ஒரு முஸ்லிம் எப்படி இருக்கக்கூடாது சொல்லுவாங்க தெரியுமா? ஊருக்குள்ளால 40 வயது 45 வயதை கடந்துட்டோம்னா நாய் குணம் வந்துடும் சொல்லிவிட்டு சொல்லுவாங்க பாருங்க. அந்த குணம் நம்மள்ட்ட வரக்கூடாது. எந்த குணம்? எதை கண்டாலும் எரிஞ்சு விடுவது, எதை கண்டாலும் முகத்தை கட்டுக்கட்டுன்னு வைத்துக் கொள்வது, இந்த குணம் இருக்குது பாருங்க, வரவே கூடாது. எனவேதான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம்னா, தொழுகையில நீங்க என்னென்ன துவாக்கெல்லாம் ஓதுகிறீங்களோ அது கூட நற்குணத்துக்காக வேண்டிய துவா கேளுங்கன்னு சொல்லி போட்டு இந்த துவாவுல என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி தராங்க. அது என்ன துவா?
வஹ்தினி லி அஹ்ஸனில் அஹ்லாகி லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த வஸ்ரிஃபு அன்னி ஸய்யிஅஹா இன்னஹு லா யஸ்ரிஃபு அன்னி ஸய்யிஅஹா இல்லா அன்த. தொழுகையில அல்லாஹ்வை வணங்குகிறோம். படைத்த ரப்புல் ஆலமீனை நாம் என்ன செய்கிறோம்? அவன் கட்டளையிட்டான் என்பதற்காக வேண்டி நாம தொழுகிறோம். இந்த தொழுகையில அல்லாஹ்வை புகழுகிறோம். இந்த புகழக்கூடிய இந்த களிமாக்கள்ல இடையில நாம என்ன சொல்கிறோம்? வஹ்தினி, இறைவா நீ எனக்கு நேரான பாதையை காட்டு. எனக்கு நீ தான் நேரான பாதையை காட்டக்கூடியவன். எனவே எனக்கு நீ நேரான பாதையை காட்ட வேண்டும். லி அஹ்ஸனில் அஹ்லாகி, நற்குணங்கள் சொல்லி போட்டு எதுவெல்லாம் இருக்கிறதோ இவைகள் அனைத்தையும் நான் செயல்படுத்துவதற்கு எனக்கு நேரான பாதையை காட்டி இறைவா. பெரும்பாலான முஸ்லிம்கள் தக்பீரை கட்டினவுடன் இந்த துவாவை நாம ஓதுகிறோமா? எனவேதான குடும்பத்துக்குள்ளால ஃபேமிலி பார்ட்னருக்கு மத்தியில கூட நமக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லை. குடும்பத்துக்குள்ளால நற்குணத்தோடு நாம நடந்து கொள்கிறோமா? என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய பெற்றோர்கள், இந்த குடும்ப வரிசைக்கு மத்தியில எனக்கு நற்குணம் இல்லைன்னா, பழகக்கூடிய விதத்தை நற்குணம் இல்லைன்னா, பேசக்கூடிய விதத்தை நற்குணம் இல்லைன்னா, என்கிட்ட இபாதத்து இருக்குது, என்கிட்ட அக்கீதா இருக்குது, என்னுடைய முஆமலாத்துகள் கொடுக்கல் வாங்கல்ல நல்லா இருக்கிறேன், தக்பீரை கெட்டினோம்னா அப்படியே நின்று வணங்குகிறேன், என் தொழுகையில எந்த குறையும் கிடையாது, நான் வைத்த நோன்புல எந்த குறையும் கிடையாது, நான் படிக்கக்கூடிய குர்ஆன்ல எந்த குறையும் கிடையாது, கையை ஏண்டணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எல்லாம் கரெக்டு, உரிமைகள்ல கரெக்டாட்டு இருக்கிறேன், எல்லாத்திலையும் சரியாக இருக்கிறேன், இவனுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை நான் கொடுக்கிறேன், அவருக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை நான் கொடுக்கிறேன், எல்லாத்துலயும் கரெக்டாட்டு இருக்கிறேன். நற்குணம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, ஒண்ணுமே கிடையாது. மறுமையில அல்லாஹ்விடத்துல சாதிக்கவே முடியாது. எனவேதான் அல்லாஹ்வுடைய ரசூல் இதை கவனிச்சுதான் சொல்றாங்க, நீ தொழுகையில தக்பீரை கெட்டின உடனே ஓதக்கூடிய துவாவுல இந்த துவாவை நீ அல்லாஹ்ட்ட கேட்கணும். எப்படி கேட்கணும்? வஹ்தினி, இறைவா நீ எனக்கு நேரான பாதையை காட்டு இறைவா. லி அஹ்ஸனில் அஹ்லாகி, நற்குணம் சொல்லி போட்டு எதுவெல்லாம் இருக்கிறதோ இவைகள் அனைத்தையும் எனக்கு நீ காட்டு. அவன் தாங்க காட்டணும். யாருக்கெல்லாம் நற்குணம் இருக்கிறதோ நாம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த விஷயத்துல எனக்கு நேரான பாதையை காட்டி இருக்கிறான், புரிந்து கொள்ள வேண்டும். வஹ்தினி லி அஹ்ஸனில் அஹ்லாகி லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த. இறைவா எனக்கு நற்குணம் இருக்க வேண்டும் என்றால் அது நீ எனக்கு தந்தால் தான் இருக்கும். பாருங்க எந்த வாசகத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு பயன்படுத்துறாங்க பாருங்க. எதுல? தொழுகையில கேட்கணுமா? எப்படி கேட்கிறோம்? வஹ்தினி லி அஹ்ஸனில் அஹ்லாகி லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த, இல்லா அன்த. நீ எனக்கு நற்குணத்தை தந்தால்தான் அந்த நற்குணம் எனக்கு இருக்கும். நீ எனக்கு தரலன்னு வச்சுக்க, அந்த நற்குணம் இல்லாமல் போய்விடும். அடுத்த சென்டென்ஸை பாருங்க. வஸ்ரிஃபு அன்னி ஸய்யிஅஹா, அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி தராத செய்தின்னு சொல்லி போட்டு ஒண்ணுமே கிடையாதுமா. இந்த சென்டென்ஸை கட்டாயமாட்டு மனப்பாடமாக்குங்க. இந்த அடுத்து அந்த நற்குணத்தை பத்தி சொல்லி தந்ததற்கு பிறகு அடுத்து ஒரு துவாவை நமக்கு சொல்லி தராங்க பாருங்க. அந்த துவாவினுடைய தமிழாக்கத்தை மட்டும் பாருங்க. கட்டாயமாட்டு அந்த துவாவை நமக்கு மனப்பாடமாக்க தோணும். என்ன சொல்றாங்க? வஸ்ரிஃபு அன்னி ஸய்யிஅஹா இன்னஹு லா யஸ்ரிஃபு அன்னி ஸய்யிஅஹா இல்லா அன்த. இறைவா என்னுடைய உடம்பிற்கு என்னென்ன தீமைகள் எல்லாம் நடக்க இருக்கிறதோ, என்னுடைய ஆன்மாவிற்கு என்னென்ன தீமைகள் எல்லாம் நடக்க இருக்கிறதோ அந்த தீமைகளை என்னை விட்டும் அப்புறப்படுத்தி விடு இறைவா. கேட்கணுமா? கேட்கக்கூடாதா? நற்குணத்தை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்த உடனே அடுத்து எதை பத்தி பேசுறாங்க? இறைவா என்னுடைய உடம்பிற்கு எதுவெல்லாம் தீங்கிழைக்குமோ, என்னுடைய ஆன்மாவிற்கு எதுவெல்லாம் தீங்கிழைக்குமோ இவைகள் அனைத்தையும் விட்டும் இறைவா என்னை பாதுகாத்து விடு இறைவா. இன்னஹு லா யஸ்ரிஃபு அன்னி ஸய்யிஅஹா இல்லா அன்த. என் உடம்பிற்கும் என் ஆன்மாவிற்கும் தீங்கிழைக்கக்கூடியவைகளை என்னை விட்டும் அப்புறப்படுத்தக்கூடியவன் உன்னை தவிர எவனுமே கிடையாது இறைவா என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த ஒரு ஜும்லால நமக்கு சொல்லி தராங்க. இந்த ரெண்டு சென்டென்ஸ் ஒத்து வச்சு பாருங்க. முதல் ஜும்லா, முதல் சென்டென்ஸ் நற்குணத்தை பத்தி பேசுகிறது. இரண்டாவது சென்டென்ஸ் என்ன சொல்லுகிறது? உடம்பிற்கு தீங்கிழைக்கக்கூடியவர்களை விட்டும் இறைவா என்னை பாதுகாத்துக்க இறைவா, இப்படி பேசுகிறது. உடம்பிற்கும் நற்குணத்திற்கும் பொருந்துதா இல்லையா பாருங்க. அட நற்குணத்தோடு நான் வாழ்ந்தேன்னு வச்சுக்கிடுங்க, என் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நற்குணத்தோடு நான் இருந்தால் என் பிள்ளைங்களிடத்துல நல்லபடியாக பழகுகிறேன், என் மனைவி இடத்துல நல்லபடியாக பழகுகிறேன், நற்குணத்தோடு இருக்கிறேன். என்னுடைய உற்றார்கள், உறவினர்கள், அண்டை வீட்டார்கள், தெரிந்தவர்கள், பள்ளிக்கு வந்தவர்கள், சலாம் சொன்னவர்கள், பழகியவர்கள் எல்லோரிடத்திலேயும் நற்குணத்தோடு பழகினேன்னு வச்சுக்கிடுங்களேன்,
ஏங்க என் உடம்புக்கு நோய் வரப்போகுது? இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குறிப்பு என்னன்னு தெரியுமா? யாரு அடிக்கடி டென்ஷன் ஆகுறாங்க, யாருடைய மண்டையில மன அழுத்தம் வருகிறது, யாருக்கு மனச்சிதைவு வருகிறது, யாருக்கு நற்குணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கிறதோ இவர் சீக்கிரமாக நோய்வாய்ப்படுகிறார். மருத்துவ குறிப்பு சொல்கிறது. யாரு சீக்கிரமாக நோய்? இன்னைக்கு பாருங்க பாருங்க, சின்ன சின்ன வயசுல எதுக்குங்க மரணம் நடக்குது? சின்ன சின்ன வாழ வேண்டிய வயசுல, இருக்க வேண்டிய மனைவி மக்களோடு இருக்க வேண்டிய வயசுல எதுக்கு மரணம் சீக்கிரமாக வருகிறது? நிறைய இளமை மரணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். காரணம் என்ன? டென்ஷன். இந்த டென்ஷனுக்கு முழு காரணம் என்ன? நற்குணம். நற்குணம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, ஒண்ணுமே இல்லை. எனவேதான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இஸ்லாத்துல ஒரு முஸ்லிம் பின்பற்ற வேண்டிய கட்டாய கடமை, இஸ்லாத்தின் கடமைன்னு சொல்லி போட்டு ஒண்ணு இருக்குது. கலிமா, தொழுகை, நோன்பு, சகாத்து, ஹஜ் அப்படின்னு சொல்லி போட்டு இஸ்லாத்தின் கடமை வேற. இஸ்லாத்துல ஒரு முஸ்லிம் பின்பற்ற வேண்டிய கட்டாய கடமை. இந்த கட்டாய கடமையில் 5வது கடமை என்னது? நற்குணம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, சஹாபா பெருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. சஹாபா பெருமக்கள்ல ஒரு நபித்தோழரை பார்த்து கரெக்டா அந்த நபித்தோழருக்கு என்ன செய்றாங்க? அந்த உபதேசத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எப்பா, இத்தத்தில்லாக ஹைசு மாக்குந்த, நீ எங்கே இருந்தாலும் சரி, தனிமையில இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, இரவுல இருந்தாலும் சரி, பகல்ல இருந்தாலும் சரி, உன் வீட்டுக்குள்ளால நீ மட்டும்தான் இருக்கிற, வேற யாருமே கிடையாது. இந்த நேரத்துல இத்தத்தில்லா, அல்லாஹ்வை பயந்து. அல்லாஹ்வை என்ன செய்யணுமா? நீ எல்லா நேரத்திலையும், எல்லா சந்தர்ப்பத்திலையும், எல்லா நிலைகளிலையும் அல்லாஹ்வை பயந்து இருந்துக்க. நம்பர் 1. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தை பாருங்க. யாருக்கு? இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லக்கூடிய உபதேசங்கள்ல மிக மிக முக்கியமான உபதேசம் என்னது? அல்லாஹ்வை பயந்துக்க. முதல் வாசகம். 2வது வாசகம் என்ன? எப்பா, மனிதன் என்கிற அடிப்படையில நீ ஏதாவது ஒரு தப்பு செய்வேன், ஏதாவது ஒரு தவறு செய்வேன், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உனக்கு ஒரு கோடை போட்டுட்டு இந்த கோட்டை தாண்டிடாத, இந்த கோடை நீ தாண்டினேன்னு வச்சுக்கவன், அது பாவமாக கருதப்படும். அந்த பாவம் அல்லாஹு சினம் கொள்ளக்கூடிய பாவமாட்டும் இருக்கலாம், அல்லது சாதாரணமாக மன்னிக்கக்கூடிய பாவமாட்டும் இருக்கலாம். ஆகையினால இந்த பால்களை கடந்துடாத. சப்போஸ் நீ ஏதாவது தவறு செஞ்சிட்டேன்னு வச்சுக்க, நீ ஏதாவது தப்பு செஞ்சிட்டேன்னு வச்சுக்க, உடனடியாக ஒரு நன்மையை செஞ்சுக்க. ஒரு தப்பு செஞ்சிட்ட, ஒரு தவறு செஞ்சிட்ட, தப்பு தானே, சின்ன தப்பு தானே, சின்ன தவறு தானே அப்படின்னு கலந்து போயிடாத. அந்த தவறை அழிப்பதற்கு, அந்த தப்பை இல்லாமல் ஆக்குவதற்கு உடனடியாக நீ என்ன செய்தது? சுபஹானல்லாஹ் ஒரு வாசகத்தை சொல்லிடு, அல்லது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி போட்டு சொல்லிடு. அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடுது. அப்ப என்ன சொல்றாங்க அல்லாஹ்வுடைய ரசூலே? ஒரு தீமையை நீங்கள் செய்து விட்டால் உடனடியாக ஒரு நன்மையை செஞ்சிருங்க. 2வது காரியம். 3வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதர்களோடு பாருங்க, பெரும்பாலும் இஸ்லாமிய உம்மத்தை பாருங்க, ஒரு மொஹல்லா வாசிகளாத்தான் நாம இருப்போம். இஸ்லாமிய உம்மத்து, அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு செய்த ஒரு பெரிய பேருபகாரம் என்னன்னு தெரியுமா? இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் காட்டிய ஒரு மிகப்பெரிய அருட்கொடை என்னன்னு தெரியுமா? முஸ்லிம் உம்மத்து எங்கேயுமே பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க. வாடகைக்கு வீடு எடுக்கும் பொழுதும் கூட, ஒரு பிளாட் வாங்கும் பொழுதும் கூட எப்படி திரும்ப நாம கணக்கு வைப்போம்? பிற மதத்தவர்கள் வேற மாதிரி கணக்கு வைப்பாங்க. நாளைக்கு இந்த இடத்துல ஊரு வருமா, ஊரு வராதா, இந்த இடம் பொருளாதாரத்துல முன்னுக்க போகுமா, இப்படி பார்ப்பாங்க. ஆனா இஸ்லாமிய உம்மத்து நாம எப்படி திரும்ப பார்ப்போம்? பள்ளி வாசல் எங்க இருக்கிறது, முஹல்லா எங்க இருக்கிறது. நாளைக்கு ஜனாசாவாட்டு ஆகிட்டோம்னா அண்டை வீட்டுக்காரன் தான் முதலாக ஜனாசாவை பார்க்க வருவான். அப்ப அண்டை வீடு எங்க இருக்கிறது, இப்படித்தான் நாம என்ன செய்வோம்? கணக்கு பார்ப்போம். ஒரு வாடகைக்கு வீடு பார்க்க வேண்டும் என்றால் தண்ணீர் வருமா, மடம் இருக்குதா, அதுவும் பார்ப்போம். கூட கட்டாயம் மட்டும் எதை பார்ப்போம்? வீட்டு ஜன்னலை திறந்தோம்னா பாங்கு சப்தம் கேக்குதா, வீட்டினுடைய கதவை திறந்தோம்னா, அதுக்காகத்தான் இமாம்கள் சொல்லுவாங்க, நீ வீட்டுக்குள்ளால இருக்கும் பொழுதெல்லாம் உனக்கு நன்மைகள் வேண்டும் என்றால், நல்ல கவனிங்கம்மா, வீட்டுக்குள்ளால இருக்கும் பொழுது உனக்கு நன்மை எழுதப்பட வேண்டும் என்றால் எப்படி சொல்றாங்க? நீ வீட்டுக்குள்ள இருக்கிற, உன் வீடு, உன் வீட்டுக்குள்ள நீ தான் இருக்கிற, உன் வீட்டுக்குள்ளால நீ தான் படுக்கிற, உன் வீட்டுக்குள்ளால நீ தான் நடமாடுற, இவைகள் அனைத்தும் உனக்கு நன்மையாக ஆக வேண்டும் என்றால், வீடுக்கு அஸ்திவாரம் போடுறோம் பாருங்க, அந்த அஸ்திவாரத்தை போடும் பொழுதே ஒரு நீயத்து வைக்கணுமா? என்ன நீயத்து வைக்கணுமா? இறைவா, இந்த இடத்துல நான் வீடை நான் கெட்ட போறேன், என் வீட்டு வாசலை திறந்தோம்னா எனக்கு பாங்கு சத்தம் கேட்க வேண்டும், பள்ளிக்கு நான் போகணும். என் வீட்டினுடைய ஜன்னலை திறந்தோம்னா பாங்கு, அதான் தொழுகையினுடைய அழைப்பு சவுண்டு கேட்கணும், நான் பள்ளிக்கு போகணும். இந்த எண்ணத்துல நாம வீடு போட்டால், வீட்டுல தங்கினால், அந்த வீட்டுல இருக்க காலமெல்லாம் நன்மை எழுதப்படும். இன்னமல் அஅமாலு பின்னியாத்.
ஒரு மனிதன் மனதில எதை எண்ணுகிறானோ அதை அல்லாஹ் எடுத்துட்டு அப்படியே பெற்றுக்கொள்கிறான். அப்ப நாம என்ன செய்கிறோம், இப்படி ஒரு வீட்டோடு நாம இருக்கிறோம்னு வச்சுக்கிடுங்க. இந்த வீட்டுல பேண வேண்டியது என்ன? முஹல்லாவாக இருக்கும் பொழுது அந்த முஹல்லா வாசிலுக்கு மத்தியில பேண வேண்டியது என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, மனிதர்களோடு நற்குணத்தோடு நீங்க பழகுங்க என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்றாங்க சொல்லிட்டாங்க. முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமோ மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அப்படித்தானே இல்லையா? மறுமை வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா இல்லையா? மறுமை வாழ்க்கையில யாராவது இந்த மஜ்லிஸ் அல்லாஹ்வுடைய வீட்டுல நம்ம மாஷா அல்லாஹ் மேன்மையான மக்கள் அல்லாஹ்வுடைய வீட்டுல நீங்க இருக்கிறீங்க, மறுமை இல்லைங்க அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல போறோமா? இல்ல. மறுமையை நம்பிக்கை கொள்ளவும் தான் மாஷா அல்லாஹ் ஜும்மாவுக்கு இவ்வளவு நிரப்பமாக நம்ம அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூலு மறுமை நாளை பற்றி சொல்லும் பொழுது ஒரு வாசகத்தை சொல்றாங்க. அது என்ன வாசகம்? நாளைக்கு மறுமையில அல்லாஹு பிரியப்படக்கூடிய நபர்கள், நல்ல கவனிச்சுக்கிடுங்க. நாளைக்கு மறுமையில அல்லாஹு பிரியப்படக்கூடிய எவ்வளவு மக்கள் நிற்பாங்க? ஆதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ல இருந்து கியாம நாள் வருகிற பொழுது கடைசி நபர் ஒருவர் இருந்திருப்பாரு தானே. இது வரைக்கும் நினைச்சவாங்க இவ்வளவு மக்கள் மறுமையில நிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு மத்தியில அல்லாஹு ஒருவரை பிரியப்பட வேண்டும் என்றால் ஒரு ஹதீஸ்ல இப்படி வருது. இன்னும் ஒரு ஹதீஸ்ல எப்படி வருது அப்படின்னு கேட்டோம்னா, இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு மத்தியில நான் ஒருவரை பிரியப்பட வேண்டும் என்றால், சுப்ஹானல்லாஹ், அந்த வாசகத்தை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லாஹு ஒரு பெண்ணை பிரியப்பட வேண்டும் என்றால் மறுமையில, அல்லாஹு ஒரு ஆணை பிரியப்பட வேண்டும் என்றால் மறுமையில, அதே மாதிரி நான் பிரியப்பட வேண்டும் என்றால் அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில எனக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் யார் என்றால், நான் பிரியமும் படுறேன், அதே சமயத்துல எனக்கு பக்கத்துல நெருக்கமாட்டும் ஒருவர் இருக்கிறார். அவரு இந்த உலகத்துல இருக்கும் பொழுது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, இரையச்சம் உடையவராக இருக்கட்டும். முதல் மேட்டர். ரெண்டாவது சொல்றாங்க, இரையச்சம் இருக்கிறதோட கூட நற்குணமும் இருக்க வேண்டும். இரையச்சம் இருக்குது, அப்படி நிக்கிறேன், தஹஜ்ஜுத் என்ன, நோன்பு என்ன, அப்படி நிக்கிறேன், நற்குணம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, மறுமையில அல்லாஹ் பிரியப்பட மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டையும் இணைச்சு சொல்றாங்க. ஒரு நாணயத்துக்கு எப்படி ரெண்டு பகுதி இருக்க வேண்டுமோ அதே மாதிரி சொல்றாங்க, ஒரு முஸ்லிம்கிட்ட இருக்க வேண்டிய பண்பு நம்பர் 1 இரையச்சம் இருக்க வேண்டும். நாணயத்துடைய ரெண்டாவது பகுதி எப்படி ஒண்ணு இருக்குது, அதே மாதிரி அந்த முஸ்லிம்கிட்ட இருக்க வேண்டிய இன்னொரு பகுதி என்னது, நற்குணம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, நாளைக்கு ஒரு மூமின் பரிபூர்ணமான மூமினாக அல்லாஹ்விற்கு முன்னாடி எப்படி இருப்பான்? ஒரு மூமின் பரிபூர்ணமான மூமின், அந்த ஈமான்ல ஓட்டை உடசிலே இருக்க பரிபூர்ணமான மூமினாக நாளைக்கு மறுமையில யார் இருப்பார் அப்படின்னு கேட்டோம்னா, யாரு நற்குணத்தோடு இருக்கிறாரோ இவர் பரிபூர்ணமான மூமினாக இருப்பார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வ இன்னக லஅலா ஹுலுகின் அஸீம், நபியே உன்னை மகத்தான நற்குணத்துல நான் அனுப்பி வைத்திருக்கிறேன், நீ இருக்கிற அல்லாஹ் சொல்லுகிறான். நற்குணம் என்பது நபிமார்களுக்கு இருந்த பண்பு, நபிமார்களுக்கு இருக்கக்கூடிய பண்பு, சித்திகங்களுக்கு இருக்கக்கூடிய பண்பு, சாலிஹீன்களுக்கு இருக்கக்கூடிய பண்பு, சுஹதாக்களுக்கு இருக்கக்கூடிய பண்பு. இந்த பண்பு நம்மள்கிட்டையும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம்னா இஸ்லாத்துடைய 5 கடமைகளை, இஸ்லாத்துக்குள்ளால இருக்கக்கூடிய 5 கடமைகள்ல 5வது கடமையாக இருக்கக்கூடிய இந்த நற்குணம் நாம எல்லோருடையும் கட்டாயமாக இருந்தோம்னா மறுமையில வெற்றி பெறலாம் என்கிற ஒரு செய்தியை உங்க கவனத்துக்கு நாம கொண்டு வருகிறோம்.